35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. சென்னையில் நாளை காலை 9 மணிக்கு இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் இருதரப்பாக பிரிந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை அவசர ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எங்கே நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியின் காரணமாக அதிமுக தற்போது 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் மாவட்ட செயலாளர்களை சென்னைக்கு வரும்படியும், அதே போல் மாவட்ட செயலாளர்கள் சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய தமது இல்லத்துல நேர்ல சந்திப்பு நடத்துவதற்கும் அழைப்பு என்பதை விடுத்திருக்கிறார். காலை 9 மணி அளவுல மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருமாறு தொலைபேசி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த சந்திப்புடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர், ஆர் காமராஜ் அடங்கிய முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் பார்த்தோம் என்றால், அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையொப்பம் பெறக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. 1/5 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட ஆதரவு தெரிவித்தாலே பொதுக்குழு கூட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில 2 பங்குக்கு மேலே பொதுக்குழு கூட்டுவதற்கு தற்போது கையொப்பமிட்டிருப்பதாக பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருப்பதாக சிவி சண்முகம் தரப்புல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பதை நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கிய பிறகாக, அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, ஆர் காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவரை பொறுப்பில் இருந்து நீக்கிய பிறகாக புதிதாக பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நாளைய தினம் இந்த நிகழ்வுல பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு விஷயங்கள் அதிமுகவை பொறுத்தமட்டில் அடுத்த கட்டமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள போகிறார் என்பது தொடர்பான விஷயங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான அழைப்பாகத்தான் தற்போது இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.